ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க தூத்துக்குடி மீன் வறுவலுங்க. அதுக்கு நான் பாறை மீன் 1/2 கிலோ வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாங்க. நம்ம வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, அரிசி மாவு 1 ஸ்பூன், இது மொறுமொறுப்பு கொடுக்குங்க, சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, உப்பு இந்த மீனுக்கு ஃபுல்லாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் லெமன், அவங்கவுங்களுக்கு சுவைக்கு ஏற்ப லெமனுங்க, லெமன் புளிஞ்சிக்கலாம். நம்ம அப்படியே புளிஞ்சிடலாங்க. 1/2 லெமன் புளிஞ்சால் கரெக்டாக இருக்குங்க. காரம் உப்பெல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா பெசரி விடலாங்க. பெசரிட்டு மீனில் தடவிக்கலாங்க. நம்ம இப்போ மீனில் மசாலா தடவிடலாங்க. மசாலா தடவி நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் 1 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் பொரிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. எல்லா மீனுக்கும் இதேமாரி தடவிடலாங்க. உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்படியே வச்சிருக்கலாங்க. இதேமாரி நான் எல்லா மீனையுமே நான் தடவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நல்லா நான் பெரட்டிட்டோங்க. பெரட்டி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்து பொரிக்கலாங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம மீனை பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய், ஆயில் அவங்கவுங்களுக்கு எது வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. தோசைக்கல்லையே போட்டுக்கலாங்க மீனை. அப்படியே மீன் எடுத்து வச்சுக்கலாங்க. 2 மீனாக போட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. நம்ம அப்படியே திருப்பி போடலாங்க. வரக்கல்ல போட்டால் நிறைய எண்ணெய் செலவாகுங்க. இப்படி தாங்க போடணும். சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க தூத்துக்குடி மீன் வறுவல். இப்போ நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. சூப்பராக தூத்துக்குடி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் போட்டிருக்க அந்த காரம், அந்த லெமனோட அளவு, இஞ்சி பூண்டோட அளவு, அந்த இது வெறும் சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.